Hello guys, welcome to our channel. This video sponsored by SBO. SBO is the one of the digital marketing platform. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ராஜராஜன் காலம் பொற்காலம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ராஜராஜன் காலம் தான் நம்மோட இருண்ட காலம்னு நான் சொல்லுவேன். மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். தஞ்சை டெல்டா பகுதியில் இருந்த என் நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய காலகட்டத்தில் தான். சாதிய முறையிலான மிகப்பெரிய ஒடுக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டதும் ராஜராஜன் ஆட்சியில தான். தஞ்சையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ராஜராஜன் குறித்து ஆவேசமாக இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்த கருத்துக்கள் இவை. ராஜராஜ சோழன் குறித்து இதற்கு முன்னரும் பலரும் இதுபோன்ற விமர்சன கருத்துக்களை பேசியும் எழுதியும் வந்துள்ளனர். ஆனால் அப்போது எல்லாம் எழாத கடுமையான எதிர்ப்புகள் தற்போது ப. ரஞ்சித்தின் பேச்சுக்கு எழுந்துள்ளது. இதன் காரணமாக ராஜராஜ சோழன் குறித்த மீளாய்வுகளும் தற்போது சூடுபிடித்துள்ளன. மேலும் இயல்பாகவே ராஜராஜன் குறித்த பல கேள்விகளும் எழத் தொடங்கியுள்ளன. ராஜராஜனின் காலம் உண்மையில் இருண்ட காலமா பொற்காலமா? ராஜராஜன் பிராமணர்களுக்கு அதிக சலுகைகள் அளித்து தாழ்த்தப்பட்டவர்களை ஒடுக்கினாரா? தேவரடியார் என்ற முறை உண்மையிலேயே இழிவான முறைதானா? தஞ்சை கோயிலை கட்டி அதன் கோபுரத்தில் 80 டன் எடையுடைய கல்லை ராஜராஜன் எவ்வாறு ஏற்றினான்? கடல் கடந்து சென்று இலங்கை மண்ணில் புலிக்கொடியை ராஜராஜன் பறக்கவிட்டது எப்படி? கடுமையான வரிகளை விதித்து ராஜராஜன் பொதுமக்களை அவதிக்கு உள்ளாக்கினானா என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை காண்பதில் இருந்து ராஜராஜ சோழன் எத்தகையவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சங்க காலத்தில் தமிழகத்தில் கோலோச்சி வந்த சோழர்களின் ஆதிக்கம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களின் வருகைக்கு பிறகு வீழ்ச்சியை சந்திக்க நேரிட்டது. அதன் பிறகு 300 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியில் இல்லாமல் இருந்த சோழர்களின் வரலாற்றை விஜயாலய சோழன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் மீண்டும் மீட்டெடுத்தான். அவரைத் தொடர்ந்து ஆதித்த சோழன், முதலாம் பராந்தகன், கண்டராதித்தன் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தனர். கண்டராதித்தனின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் உத்தம சோழன் மன்னராக பதவியேற்றிருக்க வேண்டும். ஆனால் உத்தம சோழன் அப்போது சிறுவனாக இருந்ததால் கண்டராதித்தனின் சகோதரர் மகனான சுந்தர சோழர் மன்னரானார். சோழ சாம்ராஜ்யத்தின் புதிய மன்னராக பொறுப்பேற்ற சுந்தர சோழருக்கு 2 மகன்கள் இருந்தனர். ஒருவர் ஆதித்த கரிகாலன், மற்றொருவர் அருண்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்டவரான ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழர் எந்த ஆண்டு பிறந்தார் என்ற தகவல் இல்லை. ஐப்பசி மாதத்தின் சதய நாளில் ராஜராஜன் பிறந்தார் என்ற தகவல் மட்டும் கிடைத்துள்ளது. அதன் காரணமாகத்தான் அவரின் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் சதய தினத்தன்று கோயில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டது. ராஜராஜ சோழனுக்கு 10க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்ததாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. குந்தவை, மாதேவடிகள் உள்ளிட்ட 3 மகள்களும் ராஜேந்திர சோழன் என்ற மகனும் இருந்தனர். தனது சகோதரி குந்தவை மீதான அன்பின் வெளிப்பாடாக ஒரு மகளுக்கு குந்தவை எனவும், தனது பாட்டி செம்பியன் மாதேவியின் நினைவாக மற்றொரு மகளுக்கு மாதேவடிகள் எனவும் பெயர் சூட்டினார் ராஜராஜன். ராஜராஜனின் தந்தையான சுந்தர சோழர் மன்னராக பொறுப்பேற்றவுடன் தனது மூத்த மகன் ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டி வைத்தார். தனக்கு பிறகு ஆதித்த கரிகாலனை மன்னனாக முடிசூட்டி வைக்கலாம் எனவும் கனவு கண்டார். ஆனால் அந்த கனவை கனவாகவே இருக்கச் செய்யும் பொருட்டு நடந்தேறியது அந்த நிகழ்வு. சுந்தர சோழரின் மூத்த மகனும் ராஜராஜ சோழனின் சகோதரருமான ஆதித்த கரிகாலன் மர்ம நபர்களால் திடீரென ஒரு நாள் படுகொலை செய்யப்பட்டார். இந்த செய்தி சோழ நாட்டு மக்களையும் சுந்தர சோழரையும் ராஜராஜ சோழனையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியது. ராஜராஜ சோழன் அந்த சோகத்தில் இருந்து மீண்டு வந்துவிட்டாலும் சுந்தர சோழரை புத்திர சோகம் வாட்டியது. அதன் விளைவாக மனவேதனையிலேயே அவர் காலமானார். இப்போது சோழ ராஜ்யத்தை யார் தலைமையேற்று நடத்தப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. முறைப்படி சுந்தர சோழருக்கு பிறகு அவரது 2வது மகனான ராஜராஜ சோழன் பதவியேற்கும் சூழல் ஏற்பட்டது. ஆனால் திரைக்கதையில் பெரும் திருப்பம் அப்போதுதான் ஏற்பட்டது. சுந்தர சோழருக்கு அடுத்து மன்னராக பதவியேற்க உரிமை கோரினார் மதுராந்தக உத்தம சோழர். சிறுவனாக உத்தம சோழர் இருந்ததால் தான் அவருக்கு பதிலாக சுந்தர சோழர் பதவியேற்றிருந்தார். ஆகவே அவரது மறைவுக்கு பிறகு தன்னை மன்னராக்கும்படி உத்தம சோழர் உரிமை குரல் எழுப்பினார். அவரது தரப்பு நியாயத்தை புரிந்து கொண்ட ராஜராஜ சோழன் தனக்கு பதிலாக உத்தம சோழர் புதிய மன்னராக பதவியேற்க சம்மதித்தார். உத்தம சோழர் விரும்பும் வரை அவர் மன்னராக பதவி வகிக்க தாம் சம்மதிப்பதாகவும் கூறினார். அதன்படி உத்தம சோழரும் மன்னராக பொறுப்பேற்று சில காலம் சென்ற நிலையில்
திரைக்கதையில் மீண்டும் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ராஜராஜ சோழரின் சகோதரரான ஆதித்த கரிகாலனை கொலை செய்தவர்கள் யார் என்பதை புதிய மன்னனான உத்தம சோழர் கண்டுபிடிப்பார் என அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அப்போதுதான் தெரிந்தது ஆதித்த கரிகாலனை ஆட்களை வைத்து கொலை செய்ததே உத்தம சோழர்தான் என்பது. இது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. உத்தம சோழருக்கு பதிலாக ராஜராஜன் மன்னராக பதவியேற்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்பத் தொடங்கினர். ஆனால் அதற்கு 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. கிபி 985ஆம் ஆண்டு உத்தம சோழர் காலமானதை அடுத்து மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு சோழ ராஜ்யத்தின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருள்மொழிவர்மன். மன்னராக பதவியேற்ற போதுதான் ராஜராஜன் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் பதவியேற்றவுடன் முதல் வேளையாக தனது சகோதரன் ஆதித்த கரிகாலனை கொலை செய்தவர்களை தண்டிக்க முடிவெடுத்தார். அதன்படி ரவிதாசன், சோமன் சாம்பவன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள். அவர்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டன. அடுத்ததாக தனது வருங்கால திட்டங்களை வகுக்க தொடங்கிய ராஜராஜன் சோழ ராஜ்யத்தின் எல்லைகளை விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தார். தொடக்கத்தில் சோழ அரசு என்பது அத்தனையொன்றும் விரிவடைந்த சாம்ராஜ்யமாக இருக்கவில்லை. தஞ்சாவூரும் திருச்சியும் மட்டுமே சோழ நாடாக இருந்தன. பின்னர் தொண்டை நாடு, கொங்கு நாடு, இலங்கையின் சில பகுதிகளும் சோழ சாம்ராஜ்யம் என்ற குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அந்த பரந்த நிலப்பரப்பை ஆளும் பொறுப்பைத்தான் ராஜராஜன் ஏற்றிருந்தார். தமிழக மன்னர்களில் நிரந்தரமாக இராணுவம் வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக ராஜராஜ சோழனே குறிப்பிடப்படுகிறார். மற்ற மன்னர்கள் போர் சமயங்களில் மட்டுமே இராணுவத்தை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்க எப்போதும் இருக்கும்படியான நிரந்தர இராணுவத்தை நிறுவினார் ராஜராஜன். அது மட்டுமல்லாது அனைத்து படைகளுக்கும் அவரே தலைவராக பொறுப்பேற்றார். பிராமணர்களுக்கு தனது படையில் முக்கிய பதவிகளையும் வழங்கினார். ராஜராஜ சோழனின் தொடக்க கால வெற்றிகளில் மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுவது காந்தலூர் சாலை போர். இந்த போருக்கு காரணமாக அமைந்தது சோழ தூதுவன் ஒருவனின் கைது நடவடிக்கை. சேரர்களுடன் நல்லுணர்வு பேண எண்ணிய ராஜராஜன் தூதுவன் ஒருவனை சேரர்களின் குடமலைக்கு தூது அனுப்பி வைத்தார். வந்த தூதுவனை அவன் வந்த வேகத்திலேயே கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்தான் சேர மன்னன். இது ராஜராஜ சோழனை ஆத்திரமூட்டியது. விளைவு போர் மூண்டது. ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் படையை வழிநடத்தினான். அந்த போரில் மட்டுமல்ல, ராஜராஜ சோழனின் காலத்தில் நடைபெற்ற பெரும்பாலான போர்களில் சோழப்படையை ராஜேந்திர சோழனே வழிநடத்தினார். குடமலையில் சேரர்கள் எளிதில் வீழ்த்தப்பட்டார்கள். அத்துடன் சேரர்களின் வசம் இருந்த காந்தலூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளும் சோழர் வசம் வந்தன. வெற்றிக்கு பிறகு சேர நாட்டில் உள்ள திருநந்திக்கரை என்னுமிடத்தில் ஆண்டுதோறும் தன்னுடைய பிறந்த நாளில் விழா எடுக்க ராஜராஜன் ஆணையிட்டார். அதாவது சோழ மன்னனான தனது பிறந்த நாளை சேர நாட்டில் ஆண்டுதோறும் கொண்டாட ஆணையிட்டார். களப்பிரர்களின் நிலமான கர்நாடகாவின் மீதும் இலங்கையின் மீதும் ராஜராஜனுக்கு எப்போதும் ஒரு கண் இருந்து வந்தது. போர் புரிவதற்கான தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருக்க தொடங்கினார். சோழர்கள் அடிப்படையில் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினர். சோழர்கள் நமக்கு கொடுத்து சென்ற கொடைகளில் முக்கியமானவையாக ஏரிகளை சொல்லலாம். தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி உள்ளிட்ட பல ஏரிகள் சோழர்களின் ஆட்சியில்தான் வெட்டப்பட்டன. 20 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட வீராணம் ஏரியை முதலாம் பராந்தக சோழன் வெட்டினான். அச்சோழனின் மற்றொரு பெயர் வீரநாராயணன். எனவே அவனின் பெயரே ஏரிக்கும் வைக்கப்பட்டது. தமிழர்களின் கட்டுமான சாதனையாக விளங்கும் கல்லணையை கட்டிய கரிகாலனும் ஒரு சோழ மன்னன்தான். தனது முன்னோர்களை முன்மாதிரியாக கொண்டு ராஜராஜனும் நீர் மேலாண்மையில் மெச்சும்படியான பல திட்டங்களை கொண்டு வந்தார். நெல் விவசாயத்திற்காக காவிரியின் கிளைகளை அதிகப்படுத்தி நீர் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சேர வழி ஏற்படுத்தினார். தரிசாக இருந்த பல நிலங்களை விளைநிலங்களாக மாற்றினார். வட தமிழகத்தின் வறண்ட பகுதிகளுக்கும் காவிரி நீரை கொண்டு சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ராஜராஜனின் காலத்தில் சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டன. ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் உழவர்களின் முக்கிய பண்டிகையாக இந்திர விழா இருந்துள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் உழவர்கள் இந்திரனுக்கு விழா எடுத்து வழிபாடு நடத்தியுள்ளனர். 13ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் உழவர்களின் பிரதான பண்டிகையாக பொங்கல் பண்டிகை உருவெடுத்துள்ளது. ராஜராஜனின் காலம் நிலவுடைமை காலம் என்பதால் வேளாளர்களின் நிலை மேன்மையடைய தொடங்கியது. பிராமணர்களும் வேளாளர்களும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய தொடங்கினர். போர் புரிய வேண்டும், ஏரிகளை வெட்ட வேண்டும், இராணுவ வீரர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், அரசின் செலவுகளை சமாளிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் நிதி ஆதாரமாக இருந்தது வரிகள்தான். அதுவும் கடுமையான வரிகள். அதுவரை இல்லாத அதிகப்படியான வரி ராஜராஜனின் ஆட்சியில் வசூலிக்கப்பட்டதால் மக்கள் திணறி போனார்கள். நெல்லாகவும் பணமாகவும் வரியானது வசூலிக்கப்பட்டது. சுங்கவரி, தொழில் வரி என 400க்கும் மேற்பட்ட வரிகள் ராஜராஜன் ஆட்சியில் வசூலிக்கப்பட்டன. வரி கட்ட முடியாதவர்களுக்கு தண்டம் என்ற பெயரில் அபராதம் விதிக்கப்பட்டது. இது மட்டுமின்றி போர் வரி என்ற பெயரில் தனி வரியும் வசூலிக்கப்பட்டது. பல இராணுவ தளபதிகள் பொதுமக்களிடம் தன்னிச்சையாக வரி வசூல் செய்ததால் மக்கள் துன்பத்திற்கு ஆளானார்கள்.
குறுநில மன்னராட்சி அதிக அளவில் இருந்ததால் அந்த பிரதேசங்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு, கொள்ளை உள்ளிட்டவை ஏற்படுவது இயல்பு. ஆனால் சோழர்களின் ஆட்சியில் அவை அனைத்தும் இணைக்கப்பட்டு ஒரே சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதால் கொள்ளைகள், சண்டைகள் உள்ளிட்டவை இல்லாமல் போயின. இதனால் நாட்டில் அமைதி நிலவியது. ஆனால் சாம்ராஜ்யத்தின் எல்லை தொடர்ந்து விரிவடைந்ததால் செலவுகள் அதிகரித்தன. இதனை ஈடுகட்டத்தான் ராஜராஜனின் ஆட்சியில் அதிக வரி வசூலிக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். மக்கள் செலுத்திய வரிப்பணத்திலிருந்து ராஜராஜேஸ்வர உடையார் பெரும்பண்டாரம் என்ற மக்கள் வங்கி ஒன்றை உருவாக்கினார் ராஜராஜன். பணம் தேவைப்படும் மக்களுக்கு இந்த வங்கியிலிருந்து கடன் வழங்கப்பட்டது. வாங்கிய கடனுக்கு மக்கள் 12.5% வட்டியை செலுத்தியதால் அரசு கஜானாவும் நிறைந்தது. இவ்வாறு ஒருபுறம் ஆட்சி நிர்வாகத்தில் கவனத்தை செலுத்திய ராஜராஜன் மறுபுறம் தொடர்ந்து போர்களிலும் ஈடுபட்டு வந்தார். சேர நாட்டை கைப்பற்றிய அவர் அதனைத் தொடர்ந்து ஆந்திர, கர்நாடக பகுதிகளை கைப்பற்றினார். ராஜராஜன் இலங்கையை வெற்றி கொண்டது சோழ வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. ராஜராஜனுக்கு முன்பாகவே தமிழ் மன்னர்கள் இலங்கை சென்று போர் தொடுத்து வெற்றி வாகை சூடியுள்ளனர். இலாரா என்ற தமிழக மன்னன் இலங்கையின் ஒரு பகுதியை வென்று 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்படுகிறது. கரிகால சோழனும் கயவாகு என்ற இலங்கை அரசனுடன் போரிட்டுள்ளார். ஆனால் எந்த தமிழ் மன்னனும் இலங்கை தீவு முழுவதையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் அந்த வரலாற்றை மாற்றி எழுதினார். கடல் வணிகத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக இலங்கையை கைப்பற்ற திட்டம் வகுக்க தொடங்கினார் ராஜராஜன். அந்த சமயத்தில் 5ஆம் மகிந்தன் என்ற மன்னன் இலங்கையை ஆட்சி செய்து வந்தார். அவனது ஆட்சியில் திடீரென இராணுவ புரட்சி ஏற்படவே அவனது ஆட்சி ஆட்டம் கண்டது. இத்தகையதொரு நேரத்திற்காகத்தான் ராஜராஜனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் காத்திருந்தனர். உடனே சற்றும் தாமதிக்காமல் தனது பலம் வாய்ந்த கடற்படையை முடுக்கிவிட்டார். சோழ நாட்டின் கடற்படை இலங்கையை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அந்த படையையும் ராஜேந்திர சோழன் தான் முன்னின்று வழிநடத்தினார். நீராவி கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்காத அந்த காலகட்டத்தில் வெறும் பாய்மர கப்பல்களில் பயணித்து இலங்கை மீது ராஜராஜன் போர் தொடுத்தது இன்றளவும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. பல நாள் பயணத்திற்கு பிறகு சோழ நாட்டு கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தை சென்றடைந்தன. ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனைகள் இலங்கை மன்னன் 5ஆம் மகிந்தனுக்கு தலைவலியை கொடுத்திருக்க, ராஜராஜன் போர் தொடுத்தது அம்மன்னனை மேலும் நிலைக்குலைய செய்தது. இருதரப்பு மோதல் உக்கிரமாக நடைபெற்றது. சோழப்படையினருக்கான உணவு உள்ளிட்டவை தமிழகத்தில் இருந்து தனி கப்பல்கள் மூலம் தொடர்ந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வண்ணம் இருந்தன. ஒரு வழியாக இலங்கையின் அனுராதபுரம் சோழர்களின் வசம் வந்தது. அடுத்தடுத்து இலங்கையின் ஒவ்வொரு பகுதியும் சோழர்களின் வசம் வரவே இலங்கை மண்ணில் சோழர்களின் புலிக்கொடி பட்டொலி வீசி பறக்க தொடங்கியது. அதுவரை இலங்கை மீது போர் தொடுத்த தமிழக மன்னர்கள் இலங்கையின் வடக்கு பகுதியை மட்டும்தான் கைப்பற்றியுள்ளனர். ஆனால் இவ்வளவு தூரம் படையெடுத்து சென்றுவிட்டு வெறும் வடக்கு பகுதியை மட்டும் கைப்பற்றிவிட்டு திரும்புவது ராஜராஜ சோழனுக்கு மனநிறைவை தரவில்லை. ஆகவே இலங்கையின் மற்ற பகுதிகள் மீதும் போர் தொடுத்து அவற்றையும் சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தார். தமிழ் மன்னர்கள் சிலரையும் தோற்கடித்தே இந்த மகத்தான வெற்றியை அவர் பெற வேண்டியிருந்தது. சைவ மதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ராஜராஜ சோழன் போரின் போது இலங்கையில் இருந்த பௌத்த விகாரங்களை சேதப்படுத்தவில்லை. தவறுதலாக சேதமடைந்த புத்த விகாரங்களையும் மடாலயங்களையும் ராஜராஜனே புனரமைத்து தந்தார். அதற்கான ஆதாரங்கள் திரிகோணமலை கல்வெட்டில் இருந்து கிடைக்கின்றன. இலங்கையில் பௌத்த விகாரங்களை சீரமைத்தது மட்டுமல்லாது இலங்கை போருக்கு பின்னர் தமிழகத்திலும் புத்தர் சிலைகள் உருவாக்கப்பட்டன. இலங்கையை வென்ற கையோடு கலிங்கத்தில் குடைச்சல் கொடுத்துக் கொண்டிருந்த சில சிற்றரசர்களை ராஜராஜன் ஒடுக்கினார். ராஜராஜன் நடத்திய போர்களில் கடைசி போர் மாலத்தீவு உடனானது. அந்த போர் கிபி 1013ஆம் ஆண்டு நடைபெற்றது. ராஜராஜனின் பெரும்பாலான போர்கள் வணிக காரணங்களுக்காக தொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சாளுக்கியர்களுடன் ராஜராஜன் மேற்கொண்ட போரின் போது சாளுக்கிய மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளானதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜராஜன் தொடுத்த போரால் துங்கபத்திரை ஆற்றுப்பகுதிகளில் இருந்த மக்கள் அவதிக்கு உள்ளானதாகவும், போர் விதிகள் மீறப்பட்டதாகவும், பெண்கள் இன்னல்களுக்கு ஆளானதாகவும் சாளுக்கிய கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. ராஜராஜன் கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்துள்ளார். குறிப்பாக கட்டடக்கலையில் காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் கட்டிய கைலாசநாதர் கோயிலை கண்ட ராஜராஜனுக்கு தானும் இது போன்றதொரு கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இது குறித்து கட்டடக் கலைஞர்கள், சமய பெரியவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுடன் அவர் ஆலோசித்தார். அதன் விளைவாக தமிழர்களின் பெருமிதங்களில் ஒன்றாக திகழும் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. தஞ்சை பகுதி சமவெளி பிரதேசம் என்பதால் கோயிலை கட்டுவதற்கான கற்கள் திருச்சியின் மானமலையில் இருந்தும் புதுக்கோட்டை அடுத்த குன்னாண்டார் கோயில் பகுதியில் இருந்தும் கற்கள் கொண்டு வரப்பட்டன. கோயிலில் உள்ள பெரிய லிங்க சிலைக்கான கல் திருவக்கரையில் இருந்து கொண்டு வரப்பட்டது. தஞ்சை கோயில் முழுவதையும் சுடுகள், மரம், உலோகம் இவை எவையும் பயன்படுத்தாமல் வெறுமனே கற்களை கொண்டு கட்டி முடித்தார் ராஜராஜன். சுமார் 2.5 லட்சம் டன் எடையுள்ள கற்களை தாங்கி 216 அடி உயரத்தில் விண்ணை முட்டி நின்றது பெரிய கோயில்.
தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரிலேயே கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாறாக பிரகதீஸ்வரர் ஆலயம், பெரிய கோயில், பெருவுடையார் கோயில் என்ற பெயர்கள் எதுவும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படவில்லை. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசை, நடனம் என பல கலைகளின் சங்கமமாக பெரிய கோயில் விளங்கியது. கோயில் கட்டுமான வேலைகளில் இருந்து அனைத்து தகவல்களையும் கோயில் கல்வெட்டில் பதித்தார் ராஜராஜன். பொதுவாக கோயில்களில் அன்பளிப்பு, தானம் கொடுத்தவர்களின் பெயர்கள் மட்டுமே கல்வெட்டில் பொறிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தஞ்சை கோயிலுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்தார்கள் என்ற விவரம் முழுவதையும் கல்வெட்டில் பொறிக்க மன்னர் ஆணையிட்டார். மேலும் கோயிலை கட்டிய தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் தொடங்கி கடைக்கோடி சாதாரண ஊழியர்கள் வரை அனைவரது பெயரையும் கல்வெட்டில் பொறித்து சாதாரண மக்களையும் சரித்திரத்தில் இடம்பெறச் செய்தார் ராஜராஜ சோழன். அத்துடன் கோயிலை கட்டிய தலைமை சிற்பிக்கும் 1600 பணியாளர்களுக்கும் முடி திருத்தும் தொழில் செய்பவருக்கும் ராஜராஜன் என்ற தனது பெயரையே பட்டமாக வழங்கி கௌரவப்படுத்தினார். தொடக்கத்தில் பெரிய கோயிலின் கோபுரம் முழுவதையும் செப்புத் தகடுகளால் போர்த்தி அதன் மீது தங்கத் தகடுகளை ராஜராஜன் அமைத்தார். ஆனால் பின்னர் ஏற்பட்ட படையெடுப்புகளில் கோயில் கோபுரத்தில் இருந்த தங்கத் தகடுகள் களவாடப்பட்டன. தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரக்கல் 80 டன் எடை கொண்டது என்பதும் அது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது என்பதும் அனைவரும் கூறும் தகவல். அந்த ஒற்றைக்கல் எவ்வாறு கோயிலின் மீது ஏற்றப்பட்டது என்பது குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதற்கு விடை, கோயிலின் மீது இருக்கும் கல் ஒற்றைக்கல் அல்ல, அதன் எடையும் 80 டன் அல்ல. பல கற்களை இணைத்தே ஒற்றைக்கல் போல தோற்றமளிக்கும் வகையில் அந்த கோபுரக்கல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல தஞ்சை பெரிய கோயிலின் கோபுர நிழல் கீழே விழாது என்பதும் சுவாரஸ்யமான வதந்திதான். கோயிலில் தற்போது உள்ள மிகப்பெரிய நந்தி சிலை ராஜராஜ சோழனால் நிறுவப்பட்டதல்ல. கோயிலில் உள்ள பெரிய அளவிலான சிவலிங்கத்திற்கு இணையான பெரிய நந்தி சிலையை பின்னாளில் நாயக்கர் தான் நிறுவினார்கள். பெரிய கோயிலில் வடமொழி பாடல்களை காட்டிலும் தமிழ் பாடல்களுக்கு ராஜராஜன் முக்கியத்துவம் அளித்தார். கோயில் தேவரடியார்களுக்கு பாணர்களை கொண்டு பாடல்கள் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்ததுடன் நாட்டியத்திற்காக 400 பெண்களையும் நியமித்தார். ராஜராஜன் தனது ஆட்சி காலத்தில் அனைத்து கோயில்களிலும் ஆகம முறை வழிபாட்டை கட்டாயமாக்கினார். வேறுவித வழிபாடுகளுக்கு கோயில்களில் இடமளிக்கப்படவில்லை. ஆகம முறை வழிபாட்டை செய்ய பிராமணர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். கோயில்களில் பணியாற்றும் பிராமணர்கள் கோயில்களுக்கு அருகேயே குடியமர்த்தும் முறையை ராஜராஜனும் பின்பற்றினார். பிரம்மதேயங்கள், சதுர்வேதி மங்களங்கள் என்ற பெயரில் பிராமணர் குடியேற்றங்களையும் அமைத்து கொடுத்தார். பிராமணர்களுக்கு ராஜராஜன் நிலங்களை வழங்கினாலும் நிலங்கள் மீதான ஆதிக்கம் மன்னனின் கையில்தான் இருந்ததாக ஒரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இதனை மறுக்கும் எதிர்த்தரப்பினர் ராஜராஜன் பிராமணர்களுக்கு முக்கியத்துவமும் சலுகைகளையும் கொடுத்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகை செய்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். ராஜராஜன் காலத்து சாதிய முறை குறித்த போதுமான அளவு தகவல்கள் கிடைக்கவில்லை. ராஜராஜனின் காலகட்டத்தில் மிகவும் கீழான நிலையில் புலையர்கள் இருந்துள்ளனர். பிணம் எரிப்பது, கழிவுகளை அகற்றுவது போன்றவை அவர்களின் பணிகளாக இருந்துள்ளன. மேலும் பறையர்களுக்கென்று தனிச்சேரியும் தனி சுடுகாடும் இருந்துள்ளன. பறையர்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்படாவிட்டாலும் அவர்களின் நிலையும் மோசமாகவே இருந்துள்ளது. அது நில உடைமை காலகட்டம் என்பதால் பிராமணர்களுக்கு இணையான ஆதிக்கம் படைத்தவர்களாக வேளாளர்கள் உருவெடுத்தார்கள். நிலம் வைத்துள்ள வேளாண்மை செய்யும் அனைவரும் வேளாளர்கள் என அழைக்கப்பட்டனர். அடிமை முறையும் ராஜராஜனின் காலத்தில் இருந்துள்ளது. குறிப்பிட்ட சில மக்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். பிராமணர்களுக்கு அதிக சலுகைகள் அளித்தது எவ்வாறு விமர்சனத்திற்கு உள்ளானதோ அதேபோல் ராஜராஜனின் காலத்தில் நிலவிய தேவரடியார் முறையும் விவாதத்திற்கு உள்ளாகி வருகிறது. ஆனால் தேவரடியார்கள் என்பவர்கள் சிவனடியார்களைப் போல தங்களை இறைப்பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சொத்துக்களை வாங்க, விற்க, திருமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்களாகவும் தேவரடியார்கள் இருந்துள்ளனர். தேவரடியார் முறை என்பது விபச்சார முறையோ இழிவாக கருதும்படியான நடைமுறையோ இல்லை என ஆய்வாளர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அரசர்கள் பிராமணர்களுக்கு அடுத்தபடியாக தேவரடியார்கள் மட்டுமே பல்லக்கில் ஏறி பயணம் செய்ய முடியும் என்ற நிலை இருந்துள்ளது. பல தேவரடியார்கள் கோயில்களை கட்டியும் ஏரிகளை வெட்டியும் உள்ளனர். இத்தனைக்கும் மேலாக அன்றைய பல மன்னர்கள் தேவரடியார்களை மணமுடித்துள்ளனர். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், திருவிதாங்கூர் மன்னர் ராஜா ராமவர்மா உள்ளிட்டோர் தேவரடியார்களை திருமணம் செய்துள்ளனர். இதன் மூலம் தேவரடியார்கள் சமூகத்தில் உயர்நிலையில் இருந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. ஆனால் அவர்கள் உயர்நிலையில் இருந்தது அனைத்து காலங்களிலும் தொடரவில்லை என்பது உண்மை. ராஜராஜ சோழன் தனது கடைசி காலத்தை கும்பகோணம் அருகே உள்ள உடையாளூர் என்ற இடத்தில் கழித்தார். அங்கேயே கிபி 1014ஆம் ஆண்டு அவரது உயிரும் பிரிந்தது. அவரது சமாதி உடையாளூரிலேயே அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ராஜராஜனின் சமாதி என கூறப்படும் இடம் ராஜராஜனின் சமாதியாக இருக்க வாய்ப்பில்லை எனவும்
அவரது அஸ்தி மட்டுமே அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. ராஜராஜ சோழனின் மறைவுக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் தொடக்கத்தில் சீராக பயணித்து சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தனது கடைசி அத்தியாயத்தை எட்டத் தொடங்குகிறது. ராஜராஜனுக்கு பிறகு அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வருகிறார். அவர் சிறப்பான முறையிலேயே ஆட்சி செய்கிறார். அவரை தொடர்ந்து ராஜாதிராஜன், இரண்டாம் ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன், அதி ராஜேந்திரன் என அடுத்தடுத்து பலர் சோழ ராஜ்யத்தின் மன்னர்களாக பொறுப்பேற்கின்றனர். ராஜேந்திரனுக்கு வாரிசு இல்லாததால் சாளுக்கிய மரபில் வந்த முதலாம் குலோத்துங்கனும் அவரை தொடர்ந்து சிலரும் சோழ மன்னர்களாக முடிசூடுகின்றனர். சோழ சாம்ராஜ்யத்தை சரிவை நோக்கி அழைத்துச் செல்ல தங்களால் முடிந்ததை அவர்கள் செய்கிறார்கள். குறிப்பாக மூன்றாம் ராஜராஜனின் காலத்தில் சோழ ராஜ்யம் ஒரு கனவைப் போல கலைய தொடங்குகிறது. கடைசியாக சோழ வம்சம் வீழ்ந்தாலும் 1000 ஆண்டுகள் கடந்தும் வீழாமல் வானுயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோயிலும் அதனை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் புகழும்.